நமது திருவள்ளூர் மாவட்டம் ஏரிகளின் மாவட்டம், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதில் நம்ம ஏரிகளை தூர்வாரி அதனுடைய கரைகளை பலப்படுத்தி தண்ணீரை சேமிக்கும் விதமாக, ஏன்னா இப்போ வந்து பருவமழை வந்து தொடங்க இருக்கிற காலம். அதே சமயத்தில் ஏற்கனவே நமக்கு மழை பற்றாக்குறை ஏற்பட்டதால் எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம சந்தித்தோங்கிறது தெரிய வருது. அதே சமயத்தில் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்கனவே நமது திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மட்டும் 10 கோடி மதிப்பீட்டில் 30 குடிமராமத்து பணிகளுக்கான திட்டம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 30 பணிகளும் தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுபோல் அடுத்தபடியாக வாட்டர் மிஷன் என்ற திட்டத்தின் கீழே சட்டசபையில் அறிவித்ததன் அடிப்படையில் 110 விதியின் கீழே அறிவித்ததன் அடிப்படையில் நம்ம எம்ஐ டேங்க்கு, பாண்டு, ஊரணி ஆகிய ஒவ்வொரு கிராமத்திலும் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி ஒவ்வொரு கிராமத்திலும் கண்டிப்பாக 1 அல்லது 2 எம்ஐ டேங்க், ஊரணி வந்து நம்ம செலக்ட் பண்ணி கண்டிப்பாக அதை வந்து நீரை முழுமையாக தேக்கி வைக்கும் பொருட்டு நம்ம மாவட்டத்திற்கு மட்டும் 21 கோடி அலாட் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த பறிக்கப்பட்ட ஏரி வந்து இன்றைக்கி நம்ம இன்ஸ்பெக்ஷன் பார்த்து இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கான ஆய்வுக்காக இன்று வந்திருக்கிறோம். ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. முற்றிலும் வந்து இதை நான் மறுக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்தந்த பணிகள் வந்து வாட்டர் யூசர்ஸ் அசோசியேஷன் என்று சொல்லக்கூடிய விவசாய சங்கத்தினர் மூலமாக தான் நம்ம வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். முழுமையாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம மாவட்டத்தில் 30 ஏரிக்கும் 30 குழு வந்து அமைச்சிருக்கோம். அதாவது டெப்டி கலெக்டர் நிலையில் போய் இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்ருக்கோம். அதே சமயத்தில் வாட்டர் யூசர் அசோசியேஷனும் ப்ராப்பராக ஃபார்ம் பண்ணி ப்ராப்பராக வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லா இதுலேயுமே ஜங்கிள் கிளியரன்ஸ் முடிஞ்சிருக்கு. அடுத்தது வந்து சில ஏரிகளில் முழுமையாக பணி வந்து துவங்கியிருக்கு. நானே 4 ஏரி போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதே போல் அனைத்து டெப்டி கலெக்டர்ஸும் அவங்கவுங்களுக்குரிய இதை போய் பார்த்துட்ருக்காங்க. அதனால் முழுமையாக டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்குது. அதில் எந்த என்க்ரோச்மெண்ட் அந்த சேனல் என்க்ரோச்மெண்ட்டை எடிஷன் பண்ணிட்டு நம்ம ஆமாம் அவ்வளோதான் அப்போ எஃப்எம்பி வில்லேஜ்